பிக் பாஸ் சீசன் 8 அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நானும் அப்படிதான் நினச்சேன். திடீர்னு போய் சோஷியல் மீடியாவில் பார்த்தா பீப்புள் வின்னர் சௌந்தர்யாவா ஜாக்லினா அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் பொழுது டைட்டில் வின் பண்ணவர் என்னப்பா பண்ணுறாரு, மற்ற போட்டியாளர் என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் பிஆர் பண்ணது கரெக்டு தானோ, அப்போ உண்மையோ அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் பிபி அன்லிமிட்டட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல் டைட்டில் பார்த்து எந்த முடிவு எடுக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ, பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சிருச்சு. டைட்டில் வின்னர் முத்துக்குமரன், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சௌந்தர்யா, செகண்ட் ரன்னர் அப் விஜய் விஷால், 4th பவித்ரா, 5th ரயன். நமக்கு எல்லாமே தெரியும். சரி, அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் அப்டேட்டு, அப்புறம் எதுக்கு அதில் ரிவ்யூ வேறு, ஒரு வீடியோ வேறு அதுக்கு தேவையா அப்படின்னு தோணுது இல்லைங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்பேஸில் வந்து ஒரு சண்டை போயிட்டுருக்கு. இந்த எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் பேசுவாங்க. ஸ்பேஸில் பேசும்போது பார்த்திங்கன்னா பீப்புள் வின்னர் சௌந்தர்யாவா இல்லை பீப்புள் வின்னர் ஜாக்லினா அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கதா நானும் பார்த்தேன். அது போயிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் டைட்டில் வின் பண்ணிவிட்டு முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஃபஸ்ட் அந்த அநீதியை பற்றி பேசிடலாம், அதுக்கப்புறமா வந்து யார் பீப்புள் வின்னரை பற்றி பேசலாம். என்ன அநீதி? ஏன் அவர் தான் டைட்டில் கொடுத்துட்டாங்க, டைட்டில் வின் பண்ணிட்டாரு, ஜாலியாக ஊருக்கு போய் சந்தோஷமாக இருக்கார் அவங்க ஃபேமிலியோட, அப்புறம் என்ன அநீதி இழைந்துட்டாங்க? பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 50 lakhs கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் G2 வழங்கும் அந்த ஃப்ளாட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கார் ஒன்று கொடுத்தாங்க. அப்படிங்கிற மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதை வந்து ப்ரைஸ் மணியே 40 லட்சம் தான். ஏன்னா அந்த கேஷ் பாக்ஸ் ஓடி போய் எடுத்து அதில் ஒரு 10 லட்சம் போயிடுச்சு. மற்றபடி எந்த ஒரு ஸ்பான்சருக்கும் எந்த ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கவே இல்லை. என்னன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி அநியாயமாக இருக்கே, முத்துக்குமரன் அப்படிங்கிறதால இதை வந்து வேணும்னு திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த டிராஃபியை பற்றி நிறைய விமர்சனம் போயிட்டே இருக்குது. அது வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த டிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. இது கொடுக்காமலே இருந்திருக்கலாம், முத்துக்குமரன் அப்படிங்கிறதால கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நிறைய பேர் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீசனுக்கு டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை. பயங்கரமான இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாப்பு. இந்த சீசன் வந்து பெருசாக போகவே இல்லை, மக்கள் மனசை கவரல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் விஜய் சேதுபதியும் கூட. அவர் ஒழுங்காக பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 50 நாள் 60 நாள்லே சொல்லலாம், அவர் வந்து இந்த சீரியஸ்னஸ் புரியாமல் அவர் பண்ண விஷயங்கள், அவர் ஹேண்டில் பண்ண இஷ்யூஸை ஹேண்டில் பண்ண விதயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் இல்லாமல் ஒரு மாதிரி அன்ஃபேராக தான் இருந்துச்சு. நம்மளே நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். பெரும்பான்மை மக்களுடைய கருத்தும் அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸும் இந்த மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதால இந்த கேமரா கான்ஷியஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி 1-2 பேர் கண்டென்ட் கொடுத்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சாளர்கள் உள்ளே இருக்கக்கூடிய முத்துக்குமரன், மஞ்சரி, ஆர்ஜே ஆனந்தி இவங்கெல்லாம் பேசி அதை வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் ஐயோ என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி தான் ஆயிடுச்சு. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த டிஆர்பி வந்து குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம். இதனாலே ஸ்பான்சர்ஸ் யாரும் முன் வராமல் அவங்க எந்த ஒரு ப்ரைஸ் மணியை தவிர்த்து எந்த ஸ்பான்சர்ஸ் கொடுக்காமல் இருந்து அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, இல்லை வந்து இதை டிசைட் பண்ணியிருக்காங்களா இது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே தெரியல. பட் இருந்தாலுமே நமக்கு பர்சனல் என்ன தோணுச்சுன்னா, ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, 106 நாள் உள்ளே இருந்திருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னருக்கு அந்த கேஷ் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஸும் கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய டெலிவிஷனில் வந்து ஒரு ஷோ நடத்துகிறாங்க, ரியாலிட்டி ஷோ இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஏன் பண்ணலங்கிற கேள்விக்குறி நமக்கு எழும்புது. ஸோ எனவே என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் வின் பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கார். அவருடைய வாழ்க்கை மேல் மேலும் வளர வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம வருவோம். யாருப்பா பீப்புள் வின்னர்? பீப்புள் சப்போர்ட் பண்ணால் தானே டைட்டில் வின் பண்ண முடியும். அப்போ உண்மையான பீப்புள் வின்னர் முத்துக்குமரன் தானே அப்படின்னு கேட்குறது எனக்கு தோணுது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் பிஆர் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் எக்ஸ்ட்ரீமில் இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வேணும்னே சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணாங்க. இது உண்மையாகவே டார்கெட் பண்ணாங்க. ஈவன் ஜாக்லினுக்கும் பிஆர்ஸ் இருந்தாங்க, பிஆர் பண்ணாங்க. முத்துக்குமரனுக்கும் ஹை லெவலில் பிஆர் இருந்தாங்க, பிஆர் பண்ணாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்பொழுது இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பொதுஜன மக்கள் அதாவது இந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பற்றி தெரியாமல், சோஷியல் மீடியாவில் இல்லாமல் டெலிவிஷனில் பார்க்குறாங்கல்ல 1 எபிசோடு,
அவங்களுடைய ஓட் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஒவ்வொரு சீசன்லயுமே. ஸோ அதனுடைய நிலைப்பாடு தான் முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணது. ஆனா, இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சிலர் சௌந்தர்யாக்கு மட்டும் தான் பிஆர் இருக்காங்க. சௌந்தர்யா பிஆர்ஸ் பண்றது தான் நெகட்டிவ் பிஆர். அவங்க தான் அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ப நம்ப ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து எத நியூஸா போடணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எத கவர் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத ஒரு கட்டத்துல அவங்க இருக்காங்க. பட் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி அது உண்மையா, பொய்யா டபுள் செக் பண்ணாம, ஃபேக்ட் செக் பண்ணாம எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுட்டே இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு சௌந்தர்யா மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னர் டார்கெட் பண்ணி, விமர்சனம் பண்ணி, அவங்களுக்கு மட்டும் தான் பிஆர் இருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து போட்டு குழப்பி, எல்லாத்தையும் பண்ணி, இப்ப அந்த பொண்ண வந்து ரன்னர் அப்பா கூட ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நாள் எல்லாம் பேசுனாங்க. ஆனா ஃபைனலி ரன்னர் அப் ஆயிட்டாங்க. ஸோ அதனாலேயே சௌந்தர்யா பீப்பிள் வின்னர் அப்படிங்கிற டாக்லைன் வந்து சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெண்டும் ஆச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஜாக்லின் வந்து அந்த மேடையில பேசினாங்க இல்லைங்களா? அவங்க வந்து அந்த எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம், எனக்காக உள்ள விளையாண்ட காம்படிட்டர்ஸ்க்கும், வெளிய போயிட்டு உள்ள வந்தவங்களுக்கும் நன்றின்னு சொன்னாங்க. ஸோ அத வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிஆர தான் சொல்றாங்க. இந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ் முக்கியமா ஃபேட்மேன் ரவீந்திரன பத்தி தான் தெளிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஜாக்லினுடைய ஃபேன்ஸ் மீட்ல அந்த ஸ்பேஸ்ல பேசும்போது ஃபேட்மேன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜாக்லின் வந்து நான் ரொம்ப ரொம்ப நடிக்கிறாங்க. 100% வந்து ரியல் யாருன்னா சௌந்தர்யா தான். ஸோ அவங்க வந்து பீப்பிள் வின்னருக்கு வந்து தகுதி இல்லாத மாரி சொல்லிட்டாரு போல. உடனே இவங்க ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பீப்பிள் வின்னர் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பீப்பிள் வின்னர் அப்படிங்கிறத தாண்டி அந்த டேக்லைனை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அத கொண்டு வந்தாங்க. அவங்க தான் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஜாக்லினோட ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் வந்தாங்க. எனக்கு இப்ப நான் என்ன கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க, செகண்ட் அதெல்லாம் தாண்டி, நீங்க உள்ள யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவும், ஜாக்லினும் ஒரு கோவா ஒரு கேங்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா வெளிய கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறாங்க. பட் இந்த ஃபேன்ஸ் ஃபைட் எதுக்கு? தேவையில்லாம எதுக்கு அட்டென்ஷன் சீக் பண்றீங்க? தேவையில்லாம ஏன் அட்டென்ஷன் கிரியேட் பண்றீங்க? அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா, முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஓவர். இதுக்கப்புறம் பிபி கொண்டாட்டம் வந்தா, அங்க போய் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அவ்வளோதான். அது ஒரு கொண்டாட்டமா இருக்க போகுது. அப்புறம் பிபி வந்து அன்லிமிட்டெட் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அல்டிமேட்டா? அல்டிம் அ? அல்டிமேட். பிபி அல்டிமேட்ன்னு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது வருமா? வராதான்னு தெரியல. அதையும் ரவீந்திரன் தான் சொல்லியிருக்காராம். அவர் எந்த அளவுக்கு உண்மைய சொல்லுவாரு, எந்த அளவுக்கு பொய் சொல்லுவாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து திடீர்னு அவரு சௌந்தர்யா பக்கம் சாஞ்சி, அவங்க தான் ரியல்ன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு புரியல. இதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவுக்கு இருந்த நெகட்டிவ் பிஆர் சொன்னது அதுக்கு என்ன காரணம்னு புரியல. ஸோ இதெல்லாம் வந்து புரியாம வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கும், ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கும் இடையில இருந்து நாரதர் வேல பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரன். இதுக்கு முன்னாடி அதே நாரதர் வேல தான் பார்த்தாரு. இப்பயும் அதே நாரதர் வேல தான் பார்க்குறாரு. ஆனா, நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் மக்கள், அதாவது பொதுவா பார்க்குற மக்கள் தெரிஞ்சுக்கங்க. இங்க வந்து பெரும்பான்மையான மக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு அதிக பிஆர் இருக்கு, யாருக்கு கம்மி பிஆர் இருக்கு, யார் நடிச்சிருக்காங்க, யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, அவர் ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சு அவர் வேலைய பார்க்க போறாரு. அவருக்கு பிஆர் இருந்துச்சு. அது எல்லாமே உண்மதான். அத தாண்டி ஒரு சக்தி வந்து அவர ஜெயிக்க வச்சிருச்சு. அத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ வந்து மக்கள் மனசுல யாரு வந்து அதிகமா பேசப்படுறாங்க? ஜாக்லின் வந்து நெறைய பேசுனாங்க. அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு அவங்க உள்ள எவிக்ட் ஆகி வெளிய போயிட்டாங்கன்ன உடனே நெறைய பேர் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸு. ஸோ அத அவங்க கேரி பண்ணி கொண்டு போய் அத வந்து அவங்க லைஃப்ல கொண்டு போய் அவங்க வந்து முன்னேறட்டும். அதே மாரி சௌந்தர்யாவுக்கும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்க்கு, அவங்களுடைய அந்த குழந்தைத்தனத்துக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அத வச்சு அவங்க முன்னேறி, அவங்க வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு, அவங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு போய் அவங்க முன்னேறி நல்லா இருக்கட்டும். இந்த பக்கம் முத்துக்குமரன், அவருடைய தமிழுக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய பார்வைக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அத வந்து கொண்டு போய் கொண்டாடட்டும். பட் அத தாண்டி இந்த ஷோ முடிஞ்சிருச்சு. இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமும் இத வந்து புடிச்சிட்டு அப்படியே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்காது. அப்புறம் மட்டும் நீ ஏன்டா இந்த வீடியோ பண்றன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா, இது வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்காகவும், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காகவும் இந்த அப்டேட் குடுக்கணும்னு தோணுச்சு. அதனால குடுக்குறேன். சத்தியமா இதுக்கப்புறம் இந்த BB8 பத்தி நான் பேச மாட்டேன்பா அப்புட்ன்னு ஒரு விளக்கத்த சொல்ல முடியாத டிஸ்க்ளைமர் போட்டுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கலாம். நாளைக்கே திடீர்னு ஒரு ஃபைட் வரும். திடீர்னு சோஷியல் மீடியால ஒண்ணு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து மக்கள்ட்ட குடுக்க தான் நம்ம இங்க இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வர கன்டென்ட்லாம் பாருங்க. என்டர்டெயின்மெண்ட்டா குடுக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் நம்ம சோஷியலா நடக்கிற விஷயங்கள், நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்கள், நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்ச அப்டேட்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா டெய்லி அப்டேட்ஸ் குடுக்குறோம் நம்ப. முக்கியமான நிகழ்வுகள அதுவும் கரெக்ட்டான முறையில, கரெக்ட்டா புரியிற மாரி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க வந்து கமெண்ட் பதிவு பண்ணுங்க. உண்மையான
பீப்புள் வின்னர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ யாருக்கு அதிக கமெண்ட்ஸ் வருதோ அவங்கள வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் பீப்புள் வின்னர் அவங்க அப்படிங்கிறத. அந்த பிபி அன்லிமிட்டடா பிபி அல்டிமேட்டா அன்லிமிட்டடே வருதுப்பா, மீல்ஸ் ஞாபகத்திலே போகிறேன். பிபி அல்டிமேட்டில் வந்து யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.